வணக்கம் உலக சமுதாய மக்களே. சிட்டி அரசியல் எப்படி இருக்க வேண்டும்? பீகார் மாநிலத்திலிருந்து வந்த கணவன் மனைவி கொலை, 2 வயசு குழந்தை கொலை. இதிலிருந்து என்ன தெரிகிறது உங்களுக்கு? அரசியல் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும் ஒரு சிட்டியிலே? அழகாக நான் சொல்லுகிறேன். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர், 500 மீட்டர் அரை கிலோமீட்டர். அரை கிலோமீட்டருக்கு ஒரு போலீஸ்காரன் நிறுத்துங்கய்யா. சிட்டியில் 10,000 போலீஸ் வேலை பார்க்குறான்னு சொன்னீங்களே, எதுக்கு வேலை செய்கிறானுங்க? நைட் டியூட்டி பார்த்தங்கிறதுனால சம்பளம் வாங்கிட்டு குடும்பத்தை நடத்தவா? ஒரு கலை கிடையாது. 500 மீட்டருக்கு ஒரு போலீஸ்காரனை நிறுத்துங்க, விசில் அடிக்க சொல்லுங்கள். அந்த இண்டையில் 500 மீட்டர், இந்த 500 மீட்டர். இவன் விசில் அடித்தா அந்த போலீஸ்காரன் வருவான். வாக்கி டாக்கி கொடுங்க சார். இந்தியாவிலேயே முதல் முறையாக 2 ட்ரெயின் மோதினது உலக சமுதாயத்திலே கிடையாது. 2 ட்ரெயின் நேரடியாக மோதி எவ்வளோ விபத்து எல்லாம் படிச்சிருப்பீங்க நியூஸ். நான் சொல்கிறது புரியுங்களா? வாக்கி டாக்கி கொடுங்க. 500 மீட்டருக்கு அந்தண்ட ஒரு பிரச்சனை சத்தம்னா என்னன்னு கேட்க சொல்லி வாக்கி டாக்கி கொடுங்க. காவல்துறை எந்த நிர்வாகத்தில் இயங்குகிறது? ஒரு அரசியல் தலைவன் நிர்வாகத்தில் இயங்குகிறது. கொடுங்கய்யா. சிட்டி அரசியலே எப்படி இருந்தால் கிராமத்து நிலை எப்படியா இருக்கும்? 500 மீட்டருக்கு ஒரு போலீஸ் கண்டிப்பாக இருக்கணும், அல்லது 250 மீட்டருக்கு ஒரு போலீஸ் கண்டிப்பாக இருக்கணும். எந்தவித அசம்பாதம் சத்தம் வந்தாலும் சமுதாயத்திலே சீர்கேடு நடக்கக்கூடாது. சிட்டியிலே, குறிப்பாக சென்னையில் வாழும் தமிழ்நாட்டு மக்களிடத்தே இதை கூட அடிப்படையில் புரிந்து கொள்ளாத அரசியல் தலைவனே கிடையாது. எங்கள் ஆட்சியிலே ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்று நினைக்கும் அரசியல் தலைவன், அது வருங்கால விஜயாக இருந்தால் 250 மீட்டருக்கு ஒரு போலீஸ் கண்டிப்பாக சிட்டியில் இருக்க வேண்டும். ஒரு விசில் அடித்தா, உங்களுக்கு தான் விசில் சின்னம் கொடுத்தா, அடுத்த 250 மீட்டர்லேருந்து விசில்காரன் வரணும். வாக்கி டாக்கியை கொடுங்க. இங்கே சிட்டியில் எந்த சம்பவமும் நடக்கக்கூடாது. 1 கிலோமீட்டருக்கு இடையிலே கிராமம் மற்ற சிட்டிகளிலே கொடுங்க. இதுதான் அரசியல் தத்துவம். அரசியல் நடத்தும்போது பல கொலைகள் கற்பழிகள் எல்லாம் நடந்த அரசியல் நடத்தவே தகுதி இல்லாததுதான் அரசாங்கம். இதை எவன் கடைப்பிடிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் உச்சி எல்லை கட்டத்துக்கு அடைவான். மற்ற உலகத்திலிருந்து